மீல் மேக்கர் வாங்கினா எப்பவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக நமக்கு அமுகிற பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் இல்லாட்டி ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, பே லீஃப், அதை வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்னோடு பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கலந்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூண்டு, 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நச்சு இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை 1.5 சைஸ் அளவுக்கு, அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமே இவ்வளோ உப்பு போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை வேக வைக்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீர் சில்லி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மிளகு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பவுடர் சேர்த்துக்காங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை, உங்களுக்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா 2 தக்காளியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு, எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான சோயா சங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்ல ஹீட்டை வந்து ஃபுல்லில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நல்லா கிண்டி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. குடமிளகா வந்து ஒரு அரை குடமிளகாவில் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.